பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பலாபலன்களை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேரும் முதல்ல புத்திசாலிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். தலைப்பே அசத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தான் கொடுத்துருக்கிறோம். காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீடாக சொல்லக்கூடியது மேஷராசி. அதுல முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது இந்த கேதுனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம சொல்றோம். இதுல 4 பாதங்கள் இருக்கு. 1, 2, 3, 4 அத்தனை பாதங்களும் மேஷராசிலேயே அடைவு பெற்றிருக்கின்றன. அது மாத்திரம் இல்லாம இது செவ்வாயினுடைய வீடு. ஒவ்வொரு நட்சத்திரம் தான் இருக்கின்ற வீட்டின் அதிபதியும் பிரதிபலிப்பாங்க அப்படிங்கறத இதுல நம்ம அதை பார்க்கணும். நாம அந்த வகையில கேதுவும் செவ்வாயும் இணைந்த தன்மைகளை அந்த ஜாதகர் அடைவாங்க அப்படின்றத சொல்லலாம். சரி, இது எதுக்கு சொல்றோம்? ராசியில நட்சத்திரத்தை வச்சு சொல்றோம். அப்ப ராசியில நட்சத்திரம்னா உங்க ஜாதகத்துல சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஏதோ ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஈவன் உங்க ஜாதகத்துல வேற நீங்க எந்த ராசி நட்சத்திரமா இருந்தாலும் இந்த கேதுனுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் அமர்ந்திருந்தது அப்படின்னாலும் இந்த பலன்கள் அந்த தசா அமைப்புகள் வெளிப்படும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். அப்போ இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை அறிவுபூர்வமாகவும் ஆற்றல் ரீதியாகவும் அவங்க ஜாதகத்துல ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியும். கூடுதலா என்ன லக்னம் என்ன தசாபுத்திங்கிறதெல்லாம் கூடுதலா பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை செம்மை அடைவதற்கு உண்டான வழிபாடுகள் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஆனாலும் இவர்கள் நிச்சயமாக பிள்ளையார்பட்டி என்று அழைக்கக்கூடிய விநாயகருடைய கோயிலுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வர்றது மிக உன்னதமான பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை.